இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் பருவமில்லாத காலங்களில் குண்டு மல்லியின் சாகுபடி குறித்து மதுரை மாவட்டம் வேளாண் அறிவியல் நிலைய தோட்டக்கலைத்துறையின் இணை பேராசிரியர் முனைவர் பி. அருளரசு அவர்கள் தரும் தகவல்கள். குண்டு மல்லிகை இந்தியாவில் பல மாநிலங்களில் சாகுபடி பண்ணினாலும் அதில் முக்கியமாக தமிழ்நாடு மற்றும் கர்நாடகா இந்த ரெண்டு மாநிலங்கள் வணிக ரீதியாக இந்த உதிரி பூக்கள் சாகுபடி அதிகமாக பண்ணுறாங்க. ஸோ இதில் இந்த குண்டு மல்லிக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கடல் மட்டத்திலிருந்து 1200 மீட்டர் உயரம் வரைக்கும் உள்ள பகுதிகளில் கூட நம்ம சாகுபடி பண்ணலாம். ஆனால் இது ஒரு வெப்பமண்டல பயிர். ஆண்டினுடைய சராசரி மழையளவு 800லிருந்து 1000 மில்லி மீட்டர் இருக்கிற இடங்கள்ல இந்த குண்டு மல்லி நல்ல சாகுபடி பண்ண முடியும். இதனுடைய மண் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்ல இரு மண்பாடு கொண்ட செம்மண் நிலங்கள் இந்த குண்டு மல்லி சாகுபடிக்கு ஏற்றது. மண்ணினுடைய அமிலக்காரத்தன்மை 6 முதல் 8 வரை இருந்தா இதனுடைய சாகுபடிக்கு ஏற்றதா இருக்கும். மண்ணில் நல்ல வடிகால் வசதி இருக்கணும். பொதுவாக இந்த குண்டு மல்லியை எப்படி இனப்பெருக்கம் பண்றோம் அப்படின்னா வேர்விட்ட பதியங்கள் மற்றும் குச்சிகள் மூலம் இனப்பெருக்கம் பண்றோம். குச்சிகள்னு சொல்லும்போது 6 மாத வயதுடைய குச்சிகளை நம்ம எடுத்து அதை சாகுபடி பண்றோம். முதல்ல நிலத்தை நம்ம 3லிருந்து 4 முறை உழுது கடைசி உழவுல தொழு உரங்கள்லாம் போட்டு அப்புறம் 1 மீட்டர் அகலம் ஆழம் உயரம் உள்ள குழிகளை 1.25 மீட்டருக்கு 1.25 மீட்டர், அதாவது செடிக்கு செடி அதே போல வரிசைக்கு வரிசை செடிக்கு செடி 1.25 மீட்டர் இடைவெளியில குழிகளை எடுத்து அந்த குழிகளை ஒரு 10 நாள் ஆற போட்டு ஒவ்வொரு குழிக்கும் ஒரு 20 கிலோ நன்கு மக்கிய தொழு உரம் மற்றும் நம்ம நைட்ரஜன், அதாவது தழைச்சத்து உரம், அது ஒரு 60 கிராம் அளவுக்கு கலந்து நம்ம குழிகளில் நிரப்பி அதில் நம்ம வேர்விட்ட குச்சிகளை நம்ம அதில் பிளான்டிங் பண்ணணும், நடவு செய்யலாம். நடவு செய்ததுக்கு அப்புறம் நம்ம நீர்ப்பாசனம் கொடுக்கறது மிக அவசியம். நடவு நட்ட உடனே நீர்ப்பாசனம் கொடுக்குறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 1 வார இடைவெளியில் மண்ணினுடைய ஈரப்பதத்தை பொறுத்து நம்ம அதற்கு தேவையான நீர்ப்பாசனத்தை நம்ம கொடுக்கலாம். ரெண்டாவது முக்கியமா தமிழ்நாடுன்னு சொல்றப்ப தமிழ்நாட்டில் முக்கியமா 2500 ஹெக்டர் பரப்பளவுல இந்த குண்டு மல்லி அதிகமா சாகுபடி பண்றாங்க. அதுல முக்கியமா மதுரை மாவட்டத்துல திருமங்கலம், திருப்பரங்குன்றம், கல்லுப்பட்டி, செல்லம்பட்டி மற்றும் முசிலம்பட்டி மாவட்டங்கள்ல அதிக அளவுல சாகுபடி பண்றாங்க. இதுல முக்கியமா ஒவ்வொரு பயிருக்குமே நம்ம பயிர்கள் அதனுடைய வளர்ச்சியை அதிகப்படுத்தவும் மகசூல் திறனை கூட்டுவதற்காகவும் நம்ம கவாத்து முறைகளை பின்பற்றோம். அதே போல இந்த குண்டு மல்லிக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா நவம்பர் மாத இறுதியில நம்ம கவாத்து பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதற்கப்புறம் நமக்கு அதனுடைய மகசூல் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இந்த தொழில்நுட்பங்கள் பருவம் அல்லாத காலங்கள்ல நம்ம பூக்களை தோண்டக்கூடிய இந்த தொழில்நுட்பங்கள்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நவம்பர் மாசத்துக்கு பதிலா நம்ம 1 மாதத்துக்கு முன்னாடியே செப்டம்பர் முதல் வாரத்திலேயே நம்ம கவாத்து பண்றோம். இந்த கவாத்து பண்றோம்னு சொல்லும்போது ஒவ்வொரு செடிக்கும் தரையிலிருந்து 1.5 அடி உயரம், அதாவது 45 சென்டிமீட்டர் உயரத்துல அளவுல வைத்து நம்ம கவாத்து செய்யணும். அப்பாடு கவாத்து செய்யும் போது காய்ந்த கிளைகள், நோயுற்ற கிளைகள், ஒண்ணுக்கு மேல ஒண்ணு படர்ந்திருக்கக்கூடிய கிளைகள், இந்த கிளைகளை எல்லாம் முழுவதுமாக அகற்றினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா ஏதாவது ஒரு பூஞ்சான கொல்லி மருந்து, அதுல முக்கியமா காப்பர் ஆக்சி குளோரைடு அப்படி இல்லைன்னா பெவஸ்டின் சொல்லக்கூடிய மருந்தை தண்ணியில கலந்து பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கிட்டு அந்த பேஸ்ட்டை நம்ம காயமுற்ற அந்த வெட்டிய இடங்கள்ல உள்ள கிளைகள்ல நம்ம இதை நல்லா பூசிடணும். பூசினதுக்கு அப்புறம் இந்த செடிக்கு தேவையான உரத்தை
உரம் சொல்லும்போது வந்து தலைச்சத்து வந்து 60 கிராம், மணிச்சத்து 120 கிராம், சாம்பல் சத்து 120 கிராம். அப்ப அந்த அளவுல கொடுக்கணும்னா 65 கிராம் யூரியா, 375 கிராம் சூப்பர் பாஸ்பேட்டு, 100 கிராம் மியூரேட் ஆஃப் பொட்டாஷ். இந்த உரங்களை வந்து நல்லா கலந்து இந்த செடியை சுத்தி அரை அடி நீளம், அதாவது அதனுடைய தூர்ல இருந்து அரை அடி நீளம் தள்ளி அரை அடி ஆழத்துல இந்த உரங்களை எல்லாம் போட்டு நம்ம வந்து நல்ல நீர்ப்பாசனம் பண்ணிடுறோம். அப்ப செப்டம்பர் முதல் வாரத்துல வந்து இதை பண்றோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1 மாதங்கள் கழித்து அக்டோபர் முதல் வாரத்துல வந்து நம்ம ஒரு வளர்ச்சி ஊக்கி வந்து செடிக்கு தெளிக்கிறோம். அந்த வளர்ச்சி ஊக்கியானது வந்து 10 ml சைக்கோசெல் அப்படின்னு சொல்லக்கூடிய வளர்ச்சி ஊக்கியும் 4 ml ஹியூமிக் ஆசிட்னு சொல்லக்கூடிய வளர்ச்சி ஊக்கியும் வந்து 10 லிட்டர் தண்ணீர்ல கலந்து அதை இலைவெளி மூலமா வந்து தெளிக்கிறோம். முதல் தெளிப்பு வந்து நமக்கு வந்து அக்டோபர் முதல் வாரத்துல 15 நாட்கள் கழித்து மீண்டும் ஒரு முறை வந்து இலைவெளி மூலமா இதை தெளிக்கிறதுனால முக்கியமா இந்த குளிர்காலங்கள்ல, அதாவது நவம்பர் மாசத்துல இருந்து பிப்ரவரி மாசம் வரைக்கும் குண்டுமல்லி வந்து மார்க்கெட்டுக்கு வராது. ஆனா இதை நம்ம தெளிக்கிறதுனால நமக்கு அந்த மாதங்கள்ல வந்து பூக்கள் வந்து தூண்டப்பட்டு பூக்கள் உற்பத்தியாகி நம்ம வந்து பூக்களை அறுவடை செய்து நம்ம சந்தைக்கு வந்து அனுப்பலாம். இதை வந்து பண்றதுனால நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, ஏன் வந்து சாதாரணமா நவம்பர் மாதங்கள்ல பூக்கள் வராமல் இருப்பதற்கு காரணம் வந்து பூ மொட்டுக்கள் தோன்றின உடனேயே அந்த பூ மொட்டுக்கள் வந்து அதிக பனியினால வந்து கருக ஆரம்பிச்சிருக்கு. அப்ப அதை வந்து நம்ம சரி செய்யறதற்காகத்தான் நம்ம வந்து கவாத்து வந்து 2 மாசத்துக்கு முன்னாடியே பண்ணி பயிர்களுக்கு தேவையான சத்துக்களை வந்து மண்ணுல கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இலைவெளி மூலமா வந்து இந்த வளர்ச்சி ஊக்கிகளையும் தெளிக்கிறதுனால பூ வளர்ச்சி வந்து தூண்டப்பட்டு பூக்கள் உற்பத்தியாகி நமக்கு வந்து சந்தையில வந்து அந்த காலகட்டங்கள்ல பூக்களை வந்து அனுப்பலாம். ஸோ இந்த தொழில்நுட்பத்தை கடைபிடிக்கிறதுனால விவசாயிகள் வந்து 2 மடங்கு லாபம் வந்து அடைகிறார்கள். சாதாரண நாட்கள்ல வந்து பூக்கள் நம்ம சந்தைக்கு வர்றதை விட இந்த நாட்கள்ல வந்து பூக்களை வந்து நம்ம சந்தைக்கு அனுப்பும் போது 2 மடங்கு லாபம் வந்து அவங்க அடையலாம். அப்படின்றதுனால இந்த தொழில்நுட்பத்தை விவசாய பெருமக்கள் கடைபிடித்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் விவரங்கள் பெற முனைவர் பி. அருளரசு அவர்களை 09344936897 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.